ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் தித்திக்கும் சக்கரை பொங்கல் குக்கரில் ஈஸியாக செய்யலாம். அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி இருந்தால் போதுங்க. ஈஸியாக குக்கரில் இந்த பொங்கலை செஞ்சிடலாம். ரொம்பவே சுவையான டேஸ்டான ஸ்வீட் பொங்கல். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பொங்கல் செய்கிறதுக்காக 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். பருப்பு சேர்த்து செய்யும்போது பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை மீடியமான இனிப்பாக இருக்கும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கங்க. கல்மண் தூசி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டும் போது சர்க்கரையில் கல்மண் தூசி இருந்தாலும் வந்துடும். நல்லா கரைஞ்சிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். அரிசி 1 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துடணும். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. அரிசியை ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரமாகவே அரிசி வெந்துடும். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். இது கூட ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்தா பொங்கல் நல்லா தித்திப்பாக இருக்கும். 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்தோம்னா மீடியமான இனிப்பாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சு. அடுப்பில் வச்சு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிக்கணும். ஒருவேளை சாதம் வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி இருந்ததுன்னா வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொழப்பாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிக்கங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்கணும். எந்தளவு உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 2 ஸ்பூன் அளவு நெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். பொங்கலோட தேங்காய் சேர்த்து செய்யும்போது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருந்த முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா பொங்கலில் சேர்த்துடலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும். தித்திக்கும் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் பொங்கல் சட்டுன்னு ஈஸியாக செய்யலாம். கொழப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்பவே ஈஸியான பொங்கல். இந்த சக்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.